கேக் வந்து சரியான சொதப்பலாயிடுச்சுங்க. கஸ்டமர் இந்த ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பி இது போல தான் கேக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் நைட்டே கேக் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே ஷட் டவுன். ஸோ நைட்டோட நைட்டாக முடிச்சு வச்சிடலாம், செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கடகடன்னு ரெடி பண்ணேன். செட் ஆகிறது கூட டைம் கொடுக்காம, அதுதான் மிஸ்டேக் அந்த இடத்துல. செட் ஆகாததுனால கேக் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் ஷேப் பண்ண டைம் ஆக ஆக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி 11 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ரெடி பண்ண முடியாது மறுபடியும் சொல்லிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு. மார்னிங் வந்து ஷட் டவுன் இல்லைன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், இல்லைனா நீங்கள் வெளியே மட்டும் ஆர்டர் கொடுக்குறீங்களா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணேன். அவங்க ரொம்பவே ஸ்வீட்டு, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே சிஸ், 9 வரைக்கும் பாருங்கள், ஷட் டவுன் இல்லைனா ரெடி பண்ணுங்கள், இல்லைனா நான் வெளியே கடையில் ஆர்டர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட நல்ல நேரமோ என்னமோ இன்றைக்கி ஷட் டவுன் ஆகலை. உடனே கடன்னு ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு பண்ண மிஸ்டேக்கை செகண்ட் டைம் வந்து பண்ணாமல் கேக் நல்லா செட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஷேப் பண்ணி நீட்டாக அந்த கேக்கை முடிச்சிட்டேன். கஸ்டமரும் ஹாப்பி, நானும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.